இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் எவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நாளாக அமைகிறது. இந்த வகையில இந்த 7 நாட்கள் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று, கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அதே போலவே சுகாதிபதி சுக்கிரன் தன குடும்ப ராசியில் உச்சம் பெற்றிருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொழிலில் வியாபாரங்கள் வெற்றிகரமாக இருக்குங்க. புது வீடு, புது வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்குங்க. புதிய தொழில்கள் செய்வது, புதிய முதலீடுகள் செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு புதன் வருவதால உங்களுடைய கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால பிறரோடு பேச்சிலும் செயலிலும் முரண்பாடு கொள்ள வேண்டாங்க. உடல் நல குறைகள் ஏற்படக்கூடும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அசால்ட்டாக இருக்க வேண்டாம். எந்த ஒரு செயலையும் உடனுக்குடன் செய்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதால வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. கவனமாக இருங்க. அதே போல எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்வது நல்லது, அல்லது அந்த செயலை இந்த நாட்கள்ல ஒத்தி போடுவது நல்லதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவுகளும் காத்திருக்குதுங்க. இந்த வார கிரக சஞ்சார நிலைகளின் படி 7 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது இத்தருணத்துல சனி, ராகு ஆகிய 2 கிரகங்கள் அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. வீண் கவலைகள் மனதை அரிக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மன நிம்மதியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதமாகும். சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடுங்க. ஜாதக பொருத்தங்களை கவனமாக கவனித்து பார்த்து முடிவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகள் தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. ஏனெனில் கிரக நிலைகளின்படி வீண் அபவாதம் ஏற்படுவதற்கு, உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனங்களை ஓட்டுவதையும் பயணம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. பிறர் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது மிகவும் அவசியங்க. ஆரோக்கியத்தில்
அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கிறாங்க. உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கேற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க. குறிப்பாக கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. அதேபோல் வங்கி மற்றும் இதர நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதேபோல் ஏற்றுமதி இறக்குமதி துறை வர்த்தகங்கள் பயணங்கள் விஷயங்கள்ல கண்டிப்புடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பின்பு வருத்தப்பட நேரிடும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்குதுங்க. உற்பத்தியை சைந்த நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லதுங்க. இக்காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாய்ப்புகள் அளவோடு கிடைக்குங்க. வருமானம் தேவையான அளவிற்கு கிடைக்கும். இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லைங்க. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் பிரயாணங்களையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகி இருப்பது பழகாமல் இருப்பது நல்லதுங்க. பிறர் செய்யும் தவறுகள் உங்கள் மீது பொறுப்பு சுமத்தப்பட சாத்தியக்கூறுகள் இருக்குது. நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாச பயணங்கள் செல்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவி கைப்பணத்தை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. குடும்ப கவலைகள் உங்களுடைய படிப்பை பாதித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விளைச்சல் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. என்றோ பட்ட கடன் இருப்பது கவலை அளிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. அதனால் அதிக கவனம் அவசியம். கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியபடி தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெறுதுங்க. ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி ஜென்ம சனி காலத்தில் வீண் அலைச்சல்களையும் முயற்சிகள்ல தடங்களும் சிறு சிறு உடல் உபாதைகளும் பணவிரயமும் ஏற்படக்கூடும் என மகரிஷிகள் விவரித்திருக்கிறாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. ஜென்மசனி காலத்தை நல்லபடியாக கடந்து விடலாம். மேலும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக திகழ்வதால் சோதனைகள் கடினமாக இருக்காதுங்க. கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை காகத்துக்கு உணவு வைங்க, எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.